சுருட்டப்பள்ளிக்கு ஒரு 800 மீட்டர் பக்கத்தில் வலது பக்கம் ஒரு மலையில் ஒரு சின்ன சுயம்பு காரணீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அதுதான் இது. காடுகளை வெட்டி சுத்தம் பண்ணும்போது இந்த சிலை கிடச்சிருக்கு. கல்வெட்டுக்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. இதோட பேர் மட்டும் அவங்களுக்கு புலப்பட்டிருக்கு. சுயம்பு ஈஸ்வரர்னு இருந்திருக்கு. ஆனால் அந்த சிலையை பார்க்குறப்போ நம்ம சென்னையில் இருக்க காரணீஸ்வர் கோயிலில் இருக்க சிவலிங்கம் மாதிரியே இருந்ததுனால சுயம்பு காரணீஸ்வர் அப்படின்னு பெயரிடப்பட்டு அவருக்கு வந்து கோயில் கட்டி அவங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து காசு போட்டு அந்த கோயிலை கட்டி எழுப்பியிருக்காங்க. இதோ இவர் பார்த்திங்களா, இவர் தான் வந்து அதுக்கு ரொம்பவே தொண்டாற்றியிருக்காரு. இந்த கோயில் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து அவங்க இப்போ இது பார்த்துக்கோங்க. இதான் சுருட்டப்பள்ளி கோயில். நமக்கு மெயின் ரோட்லேருந்து போனோன்னா இந்த இடது பக்கம் இந்த கோயில் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பதி ரோட்டில் போனால் அப்படியே 800 மீட்டர் வலது பக்கம் இங்கே பார்த்துக்கோங்க. ரைட் டர்ன் பண்ணி மேலே எடுக்கும்போது நீங்கள் யூ டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக எடுக்கணும். ஏன்னா அந்த சைடில் வந்து ரைட் டர்ன் கொஞ்சம் பீக் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டு மெதுவாக ரைட் டர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் இது இந்த சைடில் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ட்ராபேக்கால் தான் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. டக்குன்னு ரைட் டர்ன் பண்ணி மலையேற முடியல. ஆனால் காரில் வரும்போது சேஃபாக வாங்க. இதுதான் சுயம்பு காரணீஸ்வரர்னு போர்டு போட்டிருப்பாங்க. உள்ளே போனோன்னா கரெக்டாக 800 மீட்டர்ஸ் சின்ன மலை மாதிரி இருக்கும். மேலே ஏறலாம். ரொம்பலாம் கால் வலிக்காது. அழகான பாதை வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க, ஏதாவது மரத்துக்கடியில் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம். ஒரு நல்ல அடர்ந்த காடு, அந்த காடுகள் நடுவில் இந்த கோயில் இருக்குது. அதனால் வந்து இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அடர்ந்த காடை வந்து அவங்க அகற்றும் போது தான் இந்த சிலை கிடச்சிருக்கு. கொஞ்சோண்டு உடஞ்ச மாதிரி இருக்கும். உள்ளே போனதுமே பாருங்கள். அதுக்கப்புறமா தான் சின்ன சின்ன சிலைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னா வர பக்தர்கள், இந்த பக்கமாக போகிற பக்தர்கள் இங்கே வந்து நின்று வேண்டிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்க வேண்டுதல்கள் வந்து பலித்தமாயிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தருமே டொனேட் பண்ணி ஒரு சிலையாக வந்து ஆடப் ஆகிருக்கு. முருகன் சிலை, அப்புறம் வந்து சாய்பாபா சிலை, அது மாதிரி அதெல்லாம் இப்போது ரீசெண்டாக வச்சது தான். மற்றபடி இதுக்கு இன்கம்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் சுருட்டப்பள்ளி கோயில் போயிட்டு இந்த கோயில் வரீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு எண்ணெயோ இல்லை நன்கொடையோ அப்படியே வழங்குங்க. இந்த கோயிலில் இப்போ தான் மேலே எழுப்பி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக குட்டியான ஒரு அம்பாள். பார்க்குறதுக்கு வந்து ஒரு குட்டி குழந்தை நிற்கிற மாதிரி இருக்குது. நான் சிவபெருமானை காமிக்கிறேன். இவர் தான் அவர். ஆனால் அந்த லிங்கத்தை பார்த்திங்களா, அவங்க வந்து எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா புதுசாக வைக்கப்பட்ட சிலை மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது 1500 வருட பழமையானது மேலே தோற்றம் அளிக்கல அப்படிங்கிறாங்க. முருகர் பாருங்கள், இது வந்து ஒரு பக்தர் வந்து தானே செலவு பண்ணி இந்த கோயில் வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி அந்த லெஃப்டில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலையும் அப்புறம் அந்த சாய்பாபாவும் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பக்தர்கள் செய்கிறது தான். அப்படின்னா வந்து இதிலே நமக்கு தெரியுது இந்த கோயிலில் வந்து என்ன வேணுனாலுமே நடக்குதுன்னு. கரெக்டாக இந்த கோயில் நம்ம ரைட்டில் ஏறுறோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கூர்ப்ப தாத்தா சாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவர் ஒரு சித்தராக இருந்திருக்காரு. இந்த ஊரை சுற்றி இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அவர் திடீர்னு என்ன ஆகிட்டார்னா மாயமாயிட்டார்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், காலபைரவர், அப்புறம் நவகிரகங்கள் இதெல்லாம் வச்சு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது பாருங்கள். அப்படி வந்ததுமே ஆப்போசிட்டில் இந்த கூர்ப்பத்தாத்தா சாமி கோயில். இது உள்ளே இப்படி இறங்கி பார்த்தோன்னா இந்த கோயில் வந்து பெருசாக வந்து யாருமே அவ்வளோவா எடுத்து யாருமே செய்கிறதில்ல. பட் ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்கிறாங்க. அந்த கூர்ப்பத்தாத்தா சுவாமி என்ன பண்ணார், சித்தர் என்னன்னா அங்கே உட்கார்ந்தாராம். அவர் திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனது அடுத்த நாள் பார்த்தா இந்த குட்டியாக லிங்கம் இருந்திருக்கு. அது வந்து ஊர் மக்கள் பெருசாக எதுவுமே இப்போதைக்கு அதுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணலை. இதை பார்த்துக்கோங்க குட்டியாக. அதனால் வந்து இந்த கோயிலையும் வணங்கிட்டு நீங்கள் கூர்ப்பத்தாத்தா கோயிலையும் வணங்கிட்டு போகலாம். இவர் வந்து ஒரு தமிழ் சித்தர் தாங்கிறது இந்த பேர்லேயே நமக்கு புலப்படுது. சுயம்பு காரணீஸ்வர் கோயிலில் இருக்க அபய காத்தியாயினி அம்பாள் தான் இவங்க.